ஏன்னா ப்ரோ நம்ம வந்து அதாவது நம்ம தமிழ் மக்களாக இருக்கட்டும் எல்லாருமே நம்ம வெளிநாட்டுக்கு வரோம். ஆனால் அந்த லோ சேலரி பீப்புளுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அதாவது கடன் வாங்குறது எவ்வளோ கஷ்டமோ இங்கே பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஆமாம், இப்போ நிறைய பேங்கில் நம்ம போனோம் அப்படின்னாக்கா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இது நீங்கள் வந்து 5,000 ரியல் சேலரி எடுக்கிறீங்களா, 4,000 ரியல் சேலரி எடுக்கிறீங்களா, இல்லை வந்து 3,000 ரியல் சேலரி எடுக்கிறீங்களா, இப்படி தான் ஒவ்வொரு பேங்க்லேயும் வந்து கேட்குறாங்க. பட் நமக்கு ஒரு ஆஃபரு, ஒரு நல்ல ஒரு இது வந்திருக்குது. எந்த பேங்க் அப்படின்னாக்கா QIB, அதாவது கத்தார் இஸ்லாமிக் பேங்கு. அதில் வந்து 0 பேலன்ஸில் நம்ம வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அது போக இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மினிமம் பேலன்ஸ் நம்ம மெயின்டைன் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அதுவும் கிடையாது. நீங்கள் அக்கௌண்ட் ஒன்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து 8 to 12 டேஸில் வந்து கத்தார் போஸ்ட் ஆஃபீஸில் வந்து உங்களுடைய ஏடிஎம் அங்கே வந்துடும். அங்கே போய்ட்டு நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். பட் அந்த ஏடிஎம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த ஏடிஎம்மில் வந்து பே ரோல் அப்படின்னு போட்டிருப்பாங்க. பே ரோல் அப்படின்னு வந்திருக்கேன். ஸோ அந்த ஏடிஎம் வச்சு நீங்கள் வந்து அது வந்து விசா தான், விசா கார்டு தான். நீங்கள் வந்து பர்ச்சேசிங்கு, வித்ட்ராவு என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அதில். ஓகே. ஸோ நீங்கள் வந்து இதில் வந்து ஒரு நல்ல ஒரு இது இருக்குது. ஸோ இதை வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம வந்து நம்ம ப்ரோவுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க போகிறோம். கண்டிப்பாக அதை அப்படியே நீங்களும் ஃபாலோ பண்ணி நீங்கள் கத்தாரில் இருக்கீங்க அப்படின்னாக்கா எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்த்து ஸோ ஓப்பன் பண்ணி ப்ராப்பராக போங்க, கரெக்டாக போங்க. ஸ்டெப் 1 அப்படியே போனீங்கன்னா தான் கரெக்டாக வரும். இல்லை அப்படின்னாக்கா அங்கே போய்ட்டு எரர் காட்டிடு. கண்டிப்பாக. ஸோ இதாக இல்லாமல் ஆயிரும். அதுக்கு முன்னாடி மார்னிங் மூன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிகளுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி விட்ருங்க. கண்டிப்பாக, சரிங்களா? இப்போ நம்ம வந்து QIB பேங்க்கு அப்ளிகேஷனுக்குள்ளே போகலாம், வாங்க. ஆக்சுவலாக ஆப்பில் போய்ட்டு ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு QIB மொபைல்னு டைப் பண்ணுங்கள். அப்புறம் இப்படி ஓப்பன் ஆகும். ஹலோ ஃபார் நோட்டிஃபிகேஷனு. எனக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் எதுவும் தெரிய வேணான்னா நோ கொடுத்துருங்க. இப்போ ரிஜிஸ்டர் ஃபார் ஆப், ஓப்பன் நியூ அக்கௌண்ட் இன்ஸ்டன்ட்லி. உங்கள் லொக்கேஷன் கேட்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டிஜிட்டல், நோ பிரான்ச் விசிட், இட் இஸ் சிம்பிளி கத்தார் ஐடி, பாஸ்போர்ட், சேல்ரி சர்டிஃபிகேட், கரண்ட் ஒன்லி அப்படின்னு இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம QID போட்டுக்கிறோம். சொல்லுங்கள் ப்ரோ. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து என்னென்ன கேட்கும்னா QID கேட்கும். அதுக்கப்புறம் மொபைல் நம்பர், உங்களோட கத்தார் ஐடி எக்ஸ்பைரி டேட்டை நீங்கள் கரெக்டாக மென்ஷன் பண்ணிங்கன்னா அடுத்தது பார்த்திங்கன்னா OTP வந்துடும். அதுக்கப்புறம் எம்ப்ளாயராக நீங்கள் பிஸ்னஸ் மேனாங்கிறது ஐடென்டிஃபை பண்ணணும். ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து எம்ப்ளாயர் தான். அப்போ கம்பெனியை வந்து நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணலாம். இப்போ உங்கள் கம்பெனி நேம் வந்து லிஸ்ட்டில் இல்லைன்னா நீங்கள் வந்து அதை டைப் பண்ணுற மாரி தான் இருக்கும் உங்களுக்கு. இது இப்போ லிஸ்ட்டில் இல்லை. அப்போது நீங்கள் வந்து பர்சனல் அப்படின்னு போட்டிங்கன்னா ரிலேஷன்ஷிப் வித் டொமஸ்டிக் அப்படின்னு போட்டுக்கலாம். ஏன்னா இப்போது நம்ம வந்து பர்சனலாகவும் ஓப்பன் பண்ணலாம், கம்பெனி அக்கௌண்ட்டாகவும் ஓப்பன் பண்ணலாம். அதனால் அது கேட்குது. இங்கே வந்து டொமஸ்டிக்னு கொடுத்துங்க, இல்லை ஃபேமிலின்னு கொடுத்துருங்க. இங்கே எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டில் தான் நான் இருக்கேன். ரிலேஷன்ஷிப் ஃபார் எம்ப்ளாயர் வித் ஃபேமிலி அண்டு ஸ்டேட்டஸ் எம்ப்ளாய்டு அப்படின்னு கொடுத்துருங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் கரண்ட் அக்கௌண்ட் யுவர் சேல்ரி ஆர் கரண்ட் அக்கௌண்ட் கேஷ் எனி டைம் எனிவேர் அப்படின்ருக்கு. உங்கள் சேல்ரிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது அப்லோட் ஃபார் சேலரி சர்டிஃபிகேட் கேட்குது. இல்லை நம்ம இப்போ வந்து QIBயில் 0 பேலன்ஸில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டோம். நான் வந்து ஏன்னா இது ஃபுல்லாக என்னால் எடுக்க முடியாது, ஏன்னா என்னோடய இன்ஃபர்மேஷன் அதிகமாக இருக்குது. இது மெயினாக கேட்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸு, அப்புறம் நம்ம QID டீட்டெயில்ஸு, அப்புறம் நம்ம ஹோம் கண்ட்ரியோட அட்ரெஸ்ஸு, ப்ளஸ் வந்து கத்தாரில் நம்ம எங்கே இருக்கோம், கத்தாரில் நம்ம ஒர்க் பண்ணுற கம்பெனியோட சேல்ரி சர்டிஃபிகேட்டு, இது தான் கேட்குது. ரொம்ப டீட்டெயில்ஸ் அதிகமாக கேட்கல. ஆனால் வித்தின் 10 or 15 மினிட்ஸில் நீங்கள் அழகாக ஈஸியாக பாஸ்வேர்ட்லாம் செட் பண்ணி மொபைல் பேங்கிங்கு ப்ளஸ் உங்கள் டெபிட் கார்டு எல்லாமே நீங்கள் ஆக்டிவேட் பண்ண முடியும். அதாவது நம்ம கத்தார் போஸ்ட்டில் நீங்கள் ஈஸியாக டெபிட் கார்டை கலெக்ட் பண்ணிக்கலாம்.
அக்கௌண்ட் 0 பேலன்ஸில் ஆக்டிவேட் ஆகிடும். இது வந்து சேலரி அக்கௌண்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஒரு ஈஸியாக 10-15 மினிட்ஸில் ஒரு பேங்க் அக்கௌண்ட்டே நம்ம வந்து மொபைல் பேங்கிங்கில் ஓப்பன் பண்ணுற அளவுக்கு கத்தாரில் வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடு QIBயில் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இது எல்லாருமே 0 பேலன்ஸில் ஈஸியாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் யூஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.